வாட்ஸ்அப் கைஸ், என்ன ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன்னு பாத்தீங்களா? நத்திங் பட் வெல்கம் டு த சுமி ஷோ. யார் சார் வரே? இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இவரை தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேத்துக்கு என்ன தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பத்தி சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன, இவங்க பொண்ணு அந்த பொண்ணு இந்த பொண்ணுன்னு தான் தெரிஞ்சுக்கும். பட் நோ ஒன் நோஸ் மை நேம். ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் என்னை பத்தி தெரியணும், என் நேம் தெரியணும் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ அதுக்கு நான் எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இன்ஸ்டா பேஜ். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிரியேட்டிவ் பேஜ் தான் வச்சுருந்தேன். பட் அது அவ்வளோவா ப்ரொமோட் ஆகலை. பட் ஐ டிடன்ட் ஸ்டாப் தேர். ஸோ நான் என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டை வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணேன். அண்ட் ஐ ஸ்டார்டட் டு போஸ்ட் கான்டென்ட்ஸ் இன் மை ஃப்ரீ டைம். பட் ஐ நோட்டிஸ் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் இந்த அல்காரிதம். என்னன்னு பார்க்குறீங்களா? இட் ஒன்லி ப்ரொமோட்ஸ் நான் ஏதோ சொல்லிங்க அண்ட் நாட் த ரியல் ஒர்க். நல்ல வேலைங்க, என் ரீல் எதுவும் ப்ரொமோட் ஆகலை, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். பட் அப்போவும் சம்டைம்ஸ் இந்த பீப்புள் வந்துட்டு உன் கான்டென்ட் ரொம்ப வல்கரா இருக்கு, நீ ரொம்ப பேட் ரோல் மாடலா இருக்க, அண்ட் நீ கல்ச்சரையே கெடுக்கிற அப்படிங்கிற அளவுக்கு பேசுவாங்க அண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பட் தீஸ் ஆர் த பீப்புள் ஹூ ஆக்சுவலி லைக் those vulgar ஐயோ. But these are the people who actually like those vulgar contents and be like a uttamar in real life. So உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So coming to the point, that's why his Insta is bored of with similar contents, repetitive trends, similar songs and other shits. பத்தா குறைக்கு ஒரு 10 நிமிஷம் வீடியோ கூட ஃபுல்லா பார்க்க முடியாத அளவுக்கு இன்ஸ்டால உட்காந்து டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனாலதாங்க நான் வந்துட்டு பிளாட்ஃபார்ம்ஸ் மாறலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ இன்ஸ்டால இருந்து யூடியூப்க்கு வந்துட்டேன். ஸோ விச் ஃபீல்ஸ் ஈவன் மோர் ஆர்கானிக் தேன் இன்ஸ்டா. ஸோ ஒரு காலத்துல நானும் கோவிட் பேட்ச் தாங்கங்கிற மாதிரி அந்த டைம்ல நான் யூஸ் பண்ண ஒன் அண்ட் ஒன்லி சோஷியல் மீடியா வந்துட்டு யூடியூப் தான். ஸோ எவ்ரி கண்டென்ட் யூடியூப். ஆனால் காலேஜ் வந்ததுக்கப்புறம் இன்ஸ்டா மாறிட்டேன் அண்ட் ஸ்டார்டட் டு பி டூம் ஸ்க்ரோலிங். பட் அகெயின் நான் யூடியூப்க்கு வந்தேன். பட் திஸ் டைம் நாட் அஸ் அ வியூவர் பட் அஸ் அ கிரியேட்டர். So creator in the sense whichever I do in a better way or a best way. So creator அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளே, அப்படி என்ன இவ கிரியேட் பண்றான்னு யோசிச்சிருப்பீங்க. அண்ட் இன்னொன்னு யோசிச்சிருப்பீங்க, இந்த அளவுக்கு மேக்கப் போட்டுட்டு இவ்வளோ ஓவர் ட்ரெஸ் பண்ணிட்டு, லைக் உங்க பாஷையில சொல்லணும்னா பெயிண்டிங் அடிச்சுட்டு சம்மந்தமே இல்லாம ஒரு ஓவர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எதுக்குடா வந்திருக்கா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. பட் தட்ஸ் வேர் ஐ மேக் கண்டென்ட்ஸ். என்னன்னு யோசிக்கிறீங்களா? லைக் ஹேர் டோஸ், மேக்கப், ஃபேஷன், டான்ஸ், மியூசிக், எவ்ரிதிங். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ண போறேங்க. தட்ஸ் வாட் மை கண்டென்ட் இஸ். அண்ட் இதுதாங்க என்னோட ஃப்ளாஷ்பேக். குட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேல எலாபரேட் பண்ண விரும்பல. ஸோ அடுத்த கண்டென்ட்ல உங்களை பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் சைனிங் ஆஃப். வரட்டா?